கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. என்னோட தாய்நாடு, உங்களோட தாய்நாடு, நம்ம தாய்நாடு. நம்ம தமிழ்நாட்டோட முதல் பெருமை நம்ம தமிழ் மொழி. நம்ம தமிழோட முதல் பெருமை நம்ம திருக்குறள். அந்த திருக்குறள் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றது தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய அடிப்படை கோட்பாடு. அதனால் திருக்குறளும் நமக்கு ஒரு வழிகாட்டினே சொல்லலாம். அதனால தான் திருக்குறள் சொன்ன அறம் பொருள் இன்பத்தை அடிப்படையாக வச்சு நம்ம தேர்தல் அறிக்கையோட வாக்குறுதிகள் இருக்கும். திருக்குறள் சொன்ன அறம் பொருள் இன்பத்தில் அறம்னா தூய்மையான மனசோட நல்லது செய்கிறது. நேர்மைன்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கும் இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ். இப்போ பொருள்னு சொன்னால் அது தனி மனிதன் தேட வேண்டிய பொருள்னு மட்டும் அர்த்தம் இல்லை. அரசியல், ஆட்சி முறை, கல்வி, வேளாண்மை மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் தேடும் முறைன்னும் சொல்லுவாங்க. இன்பம்னா மகிழ்ச்சி, ஹாப்பினஸ்னு சொல்லலாம். ஆனால் அது எப்படிப்பட்ட இன்பம்? கலங்காத மன உறுதி, அறிவு, தேடல் மற்றும் நேர்மையான உழைப்பு மூலம் வர்றது தான் நிஜமான இன்பம்னு சொல்லலாம். இங்கே அறம் பொருள் இன்பம்னு இந்த மூணுக்கும் பின்னாடியும் நல்ல மனசும் உழைப்பும் நேர்மையும் பொதுவாக இருக்கிறது புரிஞ்சிக்கலாம். இது எல்லாமே அரசியலுக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கும் ரொம்ப முக்கியமானது தானே. நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு சித்தாந்தமாக எடுத்துக்கிட்டது தானே நம்ம தமிழக வெற்றி கழகம். அதனால தான் நம்ம கட்சியோட முதல் தேர்தல் அறிக்கை கூட நேர்மையான உத்தரவாதம்னு சொல்கிறோம். ஸ்டாலின் சார் மாதிரி ஏமாற்ற மாட்டோம். இந்த மற்றும் பலர் மாதிரி அள்ளி விடுற அவசர அறிக்கைன்னு இல்லைன்னு சொல்கிறோம். திமுகவும் மற்றும் பலரும் ஒன்றுதான்னு நாம் சொன்னோம் இல்லையா? அது ஏன்னு உங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரே ஒரு காரணம் சொல்கிறேன். 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்கள். ஏதாவது 1-2 பாயிண்ட்டு கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் 10,000 கொடுத்தா இன்னொருத்தர் 8,000க்கு கூப்பன் கொடுக்குறாரு. ஒருத்தர் ஃப்ரிட்ஜு கொடுத்தா இன்னொருத்தர் ஃப்ரிட்ஜு வாங்க டோக்கன் கொடுக்குறாரு. 2 பேருமே மீனவர்களுக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2,000 ரூபா கொடுக்குறாங்க. இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கையை பேரை மாற்றி கலரை மாற்றி தந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வேற வேற இல்லை, ஒரு குடையின் கீழ் இருக்க கொள்கை கூட்டம்தான். ஆனால் இந்த 2 ஊழல் கூட்டம் மாதிரியெல்லாம் நாம் ஏமாற்றவே மாட்டோம். நமக்கு மக்கள் தான் முக்கியம், அவங்க மனசு தான் முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எதெல்லாம் ப்ராக்டிக்கலோ, எது பாசிபிளோ
அதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதில் சொல்லாததையும் செய்வோம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ செய்யறத செய்ய முடிஞ்சதை மட்டும்தான் இப்போ இதில் சொல்லியிருக்கிறோம். அப்படி நாம் உண்மையாக மனசார யோசித்து சொல்லியிருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில் இருக்கிற ரொம்ப முக்கியமான 10 அம்சங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட நம்மளோட விரிவான தேர்தல் அறிக்கையை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கலாம். 1, ஒவ்வொரு பெண்ணும் அதிகாரம் மிக்கவர் என்பதை பறைசாற்றும் வெற்றி மகளிர் திட்டங்கள். அதில் 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள். ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் திருமணத்திற்காக 1 சவரன் 8 கிராம் தங்கமும் மற்றும் ஒரு தரமான பட்டு சேலையும். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் ஒவ்வொரு குழந்தையின் தாய் அல்லது பாதுகாவலருக்கு இடைநிற்றலை தவிர்ப்பதற்காக ஆண்டுக்கு ரூபாய் 15,000. பெண்களால் நடத்தப்படும் சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை வட்டியில்லா கடன்கள். 2வது, உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான உத்தரவாதம். அதில் 100 காமராஜர் சிறப்பு தரம் கொண்ட பள்ளிகள், காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அனைத்து மாவட்டங்களிலும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை வழங்கும் இலவச உறைவிட பள்ளிகள். ஒவ்வொரு பள்ளியிலும் நவீன உள்கட்டமைப்பு மற்றும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி. ஒவ்வொரு தமிழ் மாணவரின் கல்வி கனவுகளுக்கும் ஆதரவளிக்கும் வகையில் இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை ரூபாய் 20 லட்சம் பிணையில்லா கல்வி கடனுக்கான உத்தரவாதம். எதிர்கால திறன் பயிற்சி மையங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு AI மூலம் இயங்கும் இலவச போட்டி தேர்வு பயிற்சி. 3வது, மக்கள் நலம் பேணும் சுகாதார உத்தரவாதம். அதில் போதைப்பொருள் இல்லா தமிழகம், பள்ளி கல்லூரிகளில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மன்றங்கள், ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் வரையிலான யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதில் புற்றுநோய், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் இதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட நோய்களுக்கான சிகிச்சைகளை உள்ளடக்கியது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச வருடாந்திர சுகாதார பரிசோதனை மற்றும் அனைவருக்கும் மலிவு விலை மருந்துகள் வழங்குதல். 4வது, இளைஞர்களுக்கு ஏணி படிகளாக இருக்கும் உத்தரவாத திட்டங்கள். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களில் வேலையில்லாத ஒவ்வொரு பட்டதாரிக்கும் மாதம் ரூபாய் 4,000 மற்றும் ஒவ்வொரு 12ஆம் வகுப்பு ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாயும் கொடுக்கப்படும். ஆண்டுதோறும் 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் பயிற்சியின் போது பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 10,000 மற்றும் ITI டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 8,000. தொழில் முனைவோராக விரும்பும் இளைஞர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் பிணையில்லா தொழில் முனைவோர் கடனுக்கான உத்தரவாதம்.
முதல்வர் மக்கள் சேவை நண்பன் என்ற திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீட்டு வாசலிலேயே அரசு திட்டங்களை பெறுவதை உறுதி செய்வதற்காக தமிழகம் முழுவதும் அந்தந்த பகுதிகளில் மாதம் ரூபாய் 18,000 ஊதியத்தில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கம். அரசு தேர்வுகளுக்கான நிலையான ஆட்சேர்ப்பு கால அட்டவணை உருவாக்கப்பட்டு அதை முறையாக செயல்படுத்தல் மற்றும் அரசு வேலைகளில் காலி பணியிடங்கள் இல்லை என்ற நிலை உருவாக்கம். 5வது, உழவர்கள் உள்ளம் மகிழும் திட்டங்கள். அதில் 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பெறப்படும் அனைத்து பயிர் கடன்களுக்கு முழு தள்ளுபடி. 5 ஏக்கருக்கும் அதிகமான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெறும் வேளாண் கூட்டுறவு சங்க பயிர் கடன்களுக்கு 50% தள்ளுபடி. நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 3,500 குறைந்தபட்ச ஆதரவு விலை. கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4,500. தென்னை விவசாயிகளுக்கு கொப்பரை தேங்காய் விலை நிலைப்படுத்துதல். குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு நேரடியாக ஆண்டுக்கு ரூபாய் 10,000. 5 லட்சம் இலவச சோலார் பம்ப் செட்டுகள் மற்றும் 100% பயிர் காப்பீடு. 6வது, மீனவர் நலன் காக்கும் மேம்பாட்டு திட்டங்கள். ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடை கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000. பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு மீனவருக்கும் ரூபாய் 25 லட்சம் விபத்து காப்பீடு. இந்தியாவின் முதலாக மீன்களுக்கு சட்டப்படியான எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் மத்தி, காணாங்கெளுத்தி, இறால் மற்றும் கணவாய் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அனைத்து மீனவர்களுக்கும் நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் லட்சிய திட்டம். 7வது, மக்கள் உரிமை, கண்ணியமான வாழ்க்கை மற்றும் சமூக பாதுகாப்பு உத்தரவாதம். முதியோர், விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியமாக மாதத்திற்கு ரூபாய் 3,000. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். அனைத்து வீடுகளுக்கும் 100% குழாய் மூலம் குடிநீர் வசதி. 8வது, அரசு ஊழியர்கள் நல உத்தரவாதம். சட்டப்படி முழு பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை மற்றும் மறுசீரமைப்பு. 5 அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்ச்சியான அனுபவத்துடன் அனைத்து ஒப்பந்த பணியாளர்களையும் தற்காலிக ஆசிரியர்கள், ஒப்பந்த செவிலியர்கள், தற்காலிக எழுத்தர்கள் போன்றோர் முறைப்படுத்துதல். அங்கன்வாடி ஊழியர் சம்பளத்தை மாதம் 18,000ஆகவும், சமூக சுகாதார உதவியாளர் சம்பளத்தை ரூபாய் 10,000ஆகவும் உயர்த்துதல். 20 வருட சேவைக்கு பிறகு ரூபாய் 15 லட்சத்திற்கு ஓய்வூதிய கருணை தொகை உத்தரவாதம். ஒப்பந்த ஆசிரியர்களுக்கு 5 வருட தொடர்ச்சியான சேவைக்கு பிறகு சம ஊதியம் மற்றும் தாமாகவே பணி நிரந்தரம் ஆகுதல். 9வது, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான உத்தரவாதம். அதில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் பொற்காலம் என்ற நோக்கில் 2036க்குள்
1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு MSMEs ரூபாய் 15,000 கோடி சேஃப்டி நெட், மின் கட்டண நிவாரணம் மற்றும் 50 லட்சம் வரையிலான மேம்பாட்டு நிதி. அனைத்து பகுதிகளிலும் முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரத்யேகமான ஒரு மாஸ்டர் பிளான். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம், செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நகரம் ஆகியவை தமிழ்நாட்டை இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தலைநகராக மாற்றும். அனைத்து முதலீட்டாளர்களாலும் மிகவும் விரும்பப்படும் முதலீட்டு இடமாக தமிழ்நாடு மாறும். 21 நாட்களுக்குள் வணிக உரிமம் உத்தரவாதம் மற்றும் தமிழ் புலம்பெயர் முதலீட்டிற்கான தனி சிறப்பு கொள்கை. 10வது, நேர்மையான நல்லாட்சிக்கான உத்தரவாதம். அதில் அரசு திட்டங்களை ரேஷன் உட்பட வீட்டிற்கே கொண்டு வந்து வழங்குதல், எக்காரணம் சொல்லியும் யாரையும் விலக்காத உத்தரவாதம். ஒவ்வொரு அரசு சேவையும் சாதி சான்றிதழ், நிலப்பட்டா, பிறப்பு சான்றிதழ் போன்றவை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் சட்டப்பூர்வமாக வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்தல். லஞ்ச லாவண்யமற்ற ஆட்சி. பொதுமக்களால் நேரடியாக எழுப்பப்படும் பிரச்சனைகளை விவாதிக்க சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு நாள் ஒதுக்கப்படும். மேலும் மாவட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டில் 10% செலவினங்களை மக்கள் விருப்பப்படி தீர்மானித்தல். இந்த விஜய நீங்க 100% நம்பலாம். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். மக்கள் காசிலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்கே நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். நம்மளுடைய வேட்பாளர்களும் நானும் வேறு வேறு இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர், நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை தான், நம்ம குடும்பத்திலிருந்து ஒருத்தரை தான் நம்ம வேட்பாளர்களாக நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம வேட்பாளர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறது நமக்கு நாமே ஓட்டு போட்டுக்கிற மாதிரி. நம்ம வேட்பாளர் ஜெயிச்சா நாம ஜெயிச்ச மாதிரி. அதனால தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. மே 4ஆம் தேதி புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒளி கிடைக்கணும். நம்மளுடைய டிவிக்கு ஆட்சி அமையணும். உங்க மகனுக்கு உங்க பிள்ளைக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. நீங்கள் எல்லாரும் எனக்காக உங்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக போடுங்க. அது இந்த விஜய்க்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும்.
தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளும் நம்ம தொகுதிகள் தான். ஆனால் மற்ற எல்லா தொகுதிகளுக்கும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக எம்எல்ஏக்களாக இருப்பாங்க. ஆனால் என்னோட தொகுதிக்கு நான் தானே ரெப்ரசன்டேட்டிவ். இறைவன் துணையால், இயற்கையின் துணையால், நம்ம மனதார நேசிக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்ற நாம உறுதியாக ஆட்சிக்கு வர்றோம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நாம என்னவாக இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே. என் வீட்டுக்கு நான் புள்ள தானே. அப்படித்தான் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகள் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலானதாக இருக்கும். அதனால் என்னோட தொகுதிக்கு மாதம் மாதம் ஒரு தடவை நான் கண்டிப்பாக வருவேன். அதோட நீங்களும் என்னை சந்திக்கலாம். என்னமோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப ஈஸியாக சந்திக்கலாம். உங்கள் தேவைகளை நான் கேட்காமலே செஞ்சு கொடுப்பேன். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.